கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வேத வார்த்தை, டுடே த ப்ராமிஸ் வேர்ட். இன்றைய நாளிலும் 26ஆம் தேதி 4வது மாதம் 2026ஆம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை. இந்த காலை வேளையிலும் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவரை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் வேத தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட பகுதி சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 8வது வசனம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த வேத பகுதியிலே 2 காரியங்களை இந்த நாட்களே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. முதலாவது, கர்த்தர் நல்லவர் என்பதை நாங்கள் ருசித்து பார்க்க வேண்டும். 2வது, அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்படியானால் நாங்கள் முதலாவது கர்த்தரை ருசித்து பார்த்து அவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி அவர் மேலே நாங்கள் நம்பிக்கை வைக்கிற வேளையிலேயே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களிலே அற்புதங்களை இந்த நாட்களிலே செய்ய தேவன் வல்லவராயிருக்கிறார் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, பாருங்கள், இந்த பகுதியிலே இந்த நாட்களில் சொல்லப்படுகிற 2 காரியங்களிலும் முதலாவது, நீங்கள் அவரை இந்த நாட்களில் ருசிக்க வேண்டும். அவர் எப்படிப்பட்டவர், எப்படியான அற்புதங்களை செய்தார், எப்படியான அதிசயங்களை செய்தார் என்று ருசித்து பார்த்து அதற்கு பின்பாக இந்த நாட்களிலே பாருங்கள், அவரை நாங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற வேளையிலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களிலே அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து இந்த நாட்களில் நம்மை நடத்துகிற தேவனாய் இந்த நாட்களில் இருக்கிறார் என்பதைத்தான் இந்த வார்த்தை சொல்லுகிறது. ஆங்கில வேதாகம் இப்படியாக சொல்லுகிறது, டேஸ்ட் அண்ட் see the Lord is good, bless is the man who takes refuge in him என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் தேவன் நல்லவர் என்பதை நாங்கள் முதலாவது ருசித்து அவர் மேலே இந்த நாட்களில் ட்ரஸ்ட், அதாவது நாங்கள் நம்பிக்கையை வைத்து நாங்கள் நடக்கிற வேளையிலே நாங்கள் பாக்கியவான்கள் பாக்கியவதிகள் என்று சொல்லி இந்த நாட்களிலே அழைக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வேதத்திலே பாருங்கள், புதிய ஏற்பாட்டில் என்றாலும் சரி, பழைய ஏற்பாட்டில் என்றாலும் சரி, அவர் மூலமாக செய்யப்பட்ட அநேக அதிசயங்கள் அற்புதங்களை வேதம் நமக்கு தெளிவாக இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, புதிய ஏற்பாட்டிலே பார்க்கிற வேளையிலே மரித்தோரை உயிர்ப்பிக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த நாட்களை பாருங்கள், பழைய ஏற்பாட்டை பார்க்கிற வேளையிலே இஸ்ரவேல் ஜனங்களை இந்த நாட்களை தெரிந்து கொண்டு அவர்களை இந்த நாட்களில் எகிப்து தேசத்திலிருந்து விடுவித்து அவர்களை நடத்தி வருகிற தேவனாய் இந்த நாட்களில் இருக்கிறது மட்டுமல்ல, அங்கே ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் அப்படியாக இருக்கிறது மட்டுமல்ல, பழைய தீர்க்கதரிசிகளுக்கு தேவனாய் இந்த நாட்களில் இருந்து நடத்தி வருகிறவராய் இந்த நாட்களில் இருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த மகத்துவம் உள்ள கர்த்தரை நாங்கள் முதலாவது என்ன செய்ய வேண்டும்? ருசித்து பார்க்க வேண்டும். அவர் செய்த அதிசயங்கள், அவர் செய்த அற்புதங்களை நினைத்து இந்த நாட்களிலே அவரை ருசித்து பார்க்க வேண்டும். 2வதாக, அவர் மேலே இந்த நாட்களிலே நாங்கள் அங்கே அவர் மேலே நம்பிக்கையை வைத்து நாங்கள் நடக்கிற வேளையிலேயே நாங்கள் பாக்கியவான்கள் என்று அழைக்கப்படுகிறதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பாருங்கள், எந்த காரியத்தையும் நாங்கள் இந்த நாட்களிலே அதை பார்த்து அது சரியான காரியமா என்று தெரிகிற வேளையிலே அதன் மேலே இந்த நாட்களில் நாங்கள் நம்பிக்கை வைக்கிறோம். ஒரு வாகனத்தை வேண்டுகிறதா இருந்தாலும் சரி, அல்லது ஒரு பொருளை வேண்டுகிறதா இருந்தாலும் சரி, அதை முதலாவது நாட்களை பார்த்து அதை அநேக தரம் இந்த நாட்களை பார்த்து அதை விசாரித்து அந்த காரியங்கள் சரியாக இருக்கிறதா என்று சொல்லி பார்த்துவிட்டு அதை இந்த நாட்களை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். அதே விதமாக ஆண்டவரை நீங்கள் ருசித்து பார்க்க வேண்டுமா இருந்தால் கர்த்தருடைய அந்த வேதத்திலே இருக்கிற 66 புஸ்தகங்களையும் இந்த நாட்களை வாசித்து அவர் செய்த காரியங்கள் ஒவ்வொன்றையும் இந்த நாட்களிலே நினைத்து பார்ப்பீர்களாக இருந்தால் அதற்கு பின்பாக அவர் மேலே நம்பிக்கை இந்த நாட்களை வைக்கும்படியாக உங்களுடைய இருதயத்திலே இந்த நாட்களை ஏவப்படுகிறதை பார்க்கிறோம். அதனாலே அன்பு பிள்ளைகளே, தேவனை ருசித்து பார்த்து அவர் மேலே நம்பிக்கை வைத்து பாக்கியவான்களாக இந்த நாட்களை இருங்கள். இந்த உலகத்தின் மேலே நீங்கள் நம்பிக்கை வைப்பீர்களாக இருந்தால் அங்கே உலகம் உங்களை ஒரு ஒருமையான நிலைப்பாட்டிற்கும் அல்லது ஏமாற்றத்துக்குள்ளே இந்த நாட்களை கொண்டு வரும். உறவினர்கள் மேல் நம்பிக்கை வைப்பீர்களாக இருந்தால் அவர்கள் உங்களை இந்த நாட்களில் ஒரு காலத்திலே ஏமாற்றி விடுவார்கள். ஆனால் ஆண்டவரை இந்த வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலே நீங்கள் நம்பிக்கை வைக்கிற வேளையிலே நீங்கள் ஏமாற்றப்படாதபடி அவர் உங்களை முடிவு பரியந்தம் உங்களை நடத்த தேவன் வல்லவராக இருக்கிறார் என்பதைத்தான் இந்த வார்த்தையூடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அவரை நம்புங்கள். அவரை நம்பி இந்த நாட்களிலே அவர் மேலே நம்பிக்கை வைக்கிற வேளையிலே நீங்கள் பாக்கியவான்கள் பாக்கியவாதிகள் என்று அழைக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அதனால் அன்பு பிள்ளைகளே, ஆண்டோடைய வருகை சமீபமாக இருக்கிறபடினால்
அவரை ருசித்து பார்த்து அவர் மேலே நம்பிக்கை வைத்து அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே இந்த நாட்களிலே நாங்கள் கடந்து செல்வோமா? கர்த்தர் உங்களை ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்றும் விடுதலை தரும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். கர்த்தருக்கு மகிமையும் கனமும் துதியும் புகழும் உண்டாவதாக.